friends, வணக்கம் and welcome to Mr. and Mrs. YouTuber. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் செமி ட்ரை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து லெஃப்ட் ஓவர் சிக்கன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பிரியாணிலலாம் போட்டிருப்போம்ல அந்த சிக்கன்லாம் லெஃப்ட் ஓவராக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல நான் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறேன். ஸோ அதுக்கு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 வெந்தயம் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு காஷ்மீரி சில்லி நான் வந்து பிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கலர் கொடுக்கும், இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதை வந்து நல்லா அந்த மாதிரி மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன், அதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கூட வந்து கருவேப்பிலை இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கருவேப்பிலை, ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கம்பைன் ஆகிறதுக்கு நான் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன், அது நல்லா மசிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே இந்த சிக்கனை நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டுக்க போகிறேன். ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போது இந்த சிக்கன் பீசஸை நம்ம இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லாம் இந்த தக்காளி, வெங்காயம், சிக்கன் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகணும். ஸோ நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், சிக்கன் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் அந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அந்த சிக்கனோட கோட்டார அளவுக்கு இந்த மசாலாவை போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துருங்க. ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நடுவில் திருப்பி கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஆயில் லூஸ் அவுட் ஆக ஆரம்பித்ததும், அந்த பச்சை வாசனை போனதும் அவ்வளோதான், நம்மளோட செமி ட்ரை கிரேவி டன். ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.